உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைவாக உரையாற்ற இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வழிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதுவரையில் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம், எவ்வளவோ பேர் வென்றிருக்கலாம், தோற்றிருக்கலாம், எவ்வளவோ கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் என்பது இந்தியர்களின் தலையெழுத்தையும் இந்தியாவின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கிற தேர்தல். இந்தியாவில் ஜனநாயகம் நிலைக்குமா அல்லது அழிக்கப்பட்டு விடுமா என்பதுதான் கேள்வி. எனவே அந்த கேள்விக்கு நாம் தர வேண்டிய பதில் என்பது இந்தியாவில் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதிபட உங்கள் உணர்வை வெளிப்படுத்த இந்திய கூட்டணியின் பிரதிநிதியாக போட்டியிடுகிற எனக்கு கதிரறிவாள் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டும். அதேபோல் அன்பிற்குரிய தோழர் ராஜா அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடி தர வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்திய கூட்டணி அமைவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தராக இருந்த நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இங்கே தேர்தல் பரப்புரையாற்றுகிறார்கள். திராவிட இயக்கம் கருவான ஊர். பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு அடித்தளம் இட்ட ஊர் இந்த திருப்பூர். வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன். மலைகளின் அரசியாகவும் நீர்வீழ்ச்சியின் எழுச்சியாகவும் மக்கள் மனங்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற நீலகிரி தொகுதியை உள்ளடக்கிய கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். 2ஆம் விடுதலை போராட்டத்திற்கு தயாராக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முத்துசாமி அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, கயல்விழி செல்வராஜ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, வேட்பாளர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களே, திருப்பூர் சுப்பராயன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் செல்வராஜ் அவர்களே, நல்ல சிவம் அவர்களே, முபாரக் அவர்களே, தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம் அவர்களே, மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட